அன்பு உள்ளங்களே வணக்கம். இறைவனை அடைவதற்கு 3 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நால்வரில் முதலில் திருநாவுக்கரசு நாயனார் தொண்டு மார்க்கத்தை கடைபிடித்தார். 2வது தொண்டு மார்க்கம் என்பது அவர் எந்நேரமும் கையில் உளவாரப்படை வைத்திருந்தார். கோயில்களுக்கும் தொண்டு செய்தார், சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்தார். அவ்வாறு தொண்டு செய்து அவர் இறைவனை அடைந்தார் திருநாவுக்கரசர். அடுத்து சற்புத்திர மார்க்கம் சொல்லுவாங்க. இது பூஜை முறை. பூஜையிலேயே ஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்தார். அவருக்கு தொண்டு செய்ய முடியுமா? அவர் குழந்தையாக இருந்ததனால் பூஜை வழிபாட்டு முறையிலேயே சிவபெருமானை வணங்கினார். சிவபெருமானை சிவகதி அடைந்தார். அடுத்து சகமார்க்கம். சகமார்க்கம் என்பது தோழமை மார்க்கம், தோழனாக ஏற்றுக்கொள்ளுதல். சுந்தரர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சிவபெருமான் தோழனாக ஏற்றுக்கொண்ட பின்தான் இவர் தோழனானார் சுந்தரர். இந்த சுந்தரருக்காக திருவாரூர் வீதியில் கால் தேய நடந்து பறவையாரின் வீட்டிற்கு 2 முறை ஒரே இரவில் 2 முறை கோவிலிலிருந்து பறவையார் வீட்டுக்கு தூது சென்று அவர் இருவரையும் சேர்த்து வைத்தார். இதைவிட தோழன் என்பதற்கு என்ன வேண்டும்? இந்த தோழமை முறையில் அவரிடம் கேட்டு கேட்டு பாடல்கள் பாடினார் சுந்தரர். சுந்தரர் தமிழை பரப்புவதற்காகவே சிவபெருமானால் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். அவர் தோழமை முறையிலேயே இருந்தார். இவ்வாறு திருவாரூர் பெருமை அடைகிறது. நன்றி, வணக்கம்.